கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளதை உதயநிதி சந்தானம் காமெடியை சொல்லி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலாய்த்துள்ளார். மரக்காணத்துல குடிச்சு 19 பேர் செத்த போதே நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த கள்ளக்குறிச்சியில் இந்த நிகழ்ச்சி இப்ப 65 பேர் செத்திருக்க மாட்டானே. அப்ப எடுக்கல. இவர்கள் நடவடிக்கை என்பது என்ன? மாவட்ட ஆட்சியரை பணியிடம் மாற்றுவது, காவல்துறை அதிகாரியை பணியிடம் மாற்றுவது அல்லது இடைக்கால வேலை நீக்கம் செய்வது. இதுதான் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும். யாரை? மீம்ஸ் போடுறவன, இந்த டிடிஎஃப் வாசனா சாஹிப், இந்த மோட்டர் பைக் ஓட்டுறவன, அப்ப பஞ்சு மிட்டாய் விற்கிறவன். உண்மையிலேயே பஞ்சு மிட்டாயில என்ன இருக்கான்? போதை பொருள் இருக்கான். ஏன் நான் வித்துக்கிட்டு இருக்கும்போது நீ என்னடா தனியா வித்துக்கிட்டு இருக்க? பிரச்சனை எங்கேதான். பஞ்சு மிட்டாயில கடற்கரையில விற்கிற பஞ்சு மிட்டாய் இருக்குல்ல, அதுல போதை பொருள் இருக்கான். ஆய்வு கண்டுபிடிச்சிட்டான். கள்ளச்சாராயத்தை கண்டுபிடிக்க முடியல. கல்லூரி வாசல்ல, பள்ளிக்கூட வாசல்ல விற்கிற கொக்கைன், அபின், கஞ்சா, இந்த ஸ்டாம்ப் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்? விற்கிறதவன் தான். எனக்கு போட்டியா? நீ விப்பியா? குண்டாசு தூக்குடா, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குடா. எப்படி பாருங்க, எதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படுகிறது பாருங்க. ஒரு மீம்ஸ் இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறதுனால பல பேர் எல்லாரும் போட்டதுனால எவ்வளவு எல்லாரையும் கைது பண்ண முடியல. எப்படி மீம்ஸ் போடுறான்? ஏ மச்சான், யாரு? என் தம்பி சந்தானம் கேட்கிறான் உதயநிதி கிட்ட, மச்சான் எனக்கு ஒரு 5 லட்சம் வேணும்டா அப்படின்னு. அப்படியா மச்சான், அந்த கலாச்சாரத்தை கூட செத்து போய் எங்க அப்பா 10 லட்சம் கொடுப்பாரு. மீம்ஸ் போடுறா ஒருத்தன். பங்காளி வடிவேலு யாரையா கூப்பிடுற, ஏய் மாப்பிள்ள அங்க போகாத, ஒன்றும் கிடையாது, டாஸ்மார்க் போத, இங்க வா, கள்ளச்சாராயம் 10 லட்சம், இங்க வா. இன்சூரன்ஸ், அது என்ன இன்சூரன்ஸ்? மாசம் மாசம் பணம் கட்டணும், செத்தப்புறம் கொடுப்பாங்க. அது கொடுப்பாங்களே தெரியல. இங்க பாரு, ஒரே நொடி சாராயம் குடிச்சு போனோம்னா 10 lakhs இமீடியட்டா கிரெடிட் ஆயிருது. எதுக்குடா போய் இன்சூரன்ஸ் கட்டிட்டுங்கிறான். எவனும் பதில் சொல்ல முடியல. நீ என்னமோ பெரிய கிரியேட்டர்ஸ் தேடுற. இவன் தான்டா உண்மையிலே கருத்தியாளன், புரட்சியாளன், புதிய சிந்தனையாளன். அவனுக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.